இன்றைக்கி நம்ம மில்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்லிலே பார்த்தோன்னா செக்குலாம் வச்சுருக்குறோம். செக்கில் வந்து பார்த்தோன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லா வகையான எண்ணெயும் ஆடுவோம். ஆட்டிடும்போது அதில் புண்ணாக்கு ஒதுங்கல. அந்த புண்ணாக்கு வந்து பார்த்தோன்னா சில பேர் மாடுகளுக்கு பயன்படுத்துவாங்க, சில பேர் கொல்லைகளுக்கு பயன்படுத்துவாங்க, சில பேர் மாடுகளுக்கு பயன்படுத்தும் பார்த்தா சில பேர் அப்படியே எடுத்துருவோம், சில பேர் தூளாக நொறுக்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தோன்னா கடல புண்ணாக்கையும் கொட்டை புண்ணாக்கையும் ஒருத்தரை அடித்து கொல்லைக்கு எருவாக பயன்படுத்துகிறவர். நம்ம எதில் அடிக்க போகிறோம் பார்த்தோன்னா நம்ம மாருதி இண்டஸ்ட்ரீஸில் வாங்கின 20 ஹெச்பி பல்வரைஸ் ஹேமர் டைப் பல்வரைஸெல்லாம் நம்ம அடித்து மாவாக்கி கொடுக்க போகிறோம். அதை இது நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் விட மாருதி இண்டஸ்ட்ரீஸில் வாங்கினோம். இதை பற்றி நிறையா வீடியோ சொல்லியிருப்பேன். இன்னும் இப்பயும் சொல்கிறேன். மாருதி இண்டஸ்ட்ரீஸில் கோயம்புத்தூரில் வாங்கினேன் இந்த மிஷினு. இந்த மிஷின் வந்து கால்நடைகளுக்கு தீவனம் அரைக்கிறதுக்கு நம்ம வாங்கினோம். இருந்தாலும் இது போல் சில பேர் வந்து கேட்பாங்க, கொஞ்சம் மாவை அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவங்களுக்கும் நம்ம மாவை அடித்து தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். அந்த வேலை இன்றைக்கி வந்து மாவை அடிக்க போகிறோம். அடித்து பவுடராக்கி அவங்க கொல்லைக்கு நிலத்துக்கு பயன்படுத்துறதை எடுத்து போகணும். ஆனால் வணக்கம், நான் எதுக்குன்னு எடுத்து போகிறீங்க? எதுக்கு எடுத்து போகிறீங்க? காட்டு பயிருக்காக. என்ன கொல்லைக்கு என்ன விவசாயம்? இப்போ குச்சிவள்ளி கிழங்கு. குச்சிவள்ளி கிழங்கு போட போகிறீங்களா? ஒரு ஏக்கர் எவ்வளோ போடுங்க? ஒரு ஏக்கருக்குன்னு ஒரு 15-20 கிலோ போடுறாப்புல. 20 கிலோ போடணும். இதில் என்ன உரத்தை கலந்து சேர்த்து போடுவோம். இது கூட உரத்தை கலப்பீங்களா? ஆமாம். ஏன் கடல புண்ணாக்கி கொட்டை புண்ணாக்கி கலக்குறீங்க? அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் தெரியுங்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறோம். ஆமாம். ஏன்னா மெலிசாக இருக்கும், இதை கொஞ்சம் ஊட்டச்சத்து கொடுத்தோம்னா கொஞ்சம் கிழங்கு பெருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன புண்ணாக்கு கொடுத்தா சரியாகும் சொன்னாங்களா? இதையும் கொடுத்து பார்ப்போங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் செய்கிறோம். இதான் முதல் முறையாக கொடுக்குறீங்க? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு யார் மாதிரி கொடுக்குறது ஐடியா கொடுத்தது? எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வருஷம் தான் முதல் வருஷம் போடுறேன். ஆமாம் ஆமாம். பார்த்துக்கிட்டு பட்டுன்னு அதை பயன்படுத்திக்க வேண்டியது. ஒரு வருஷம்லேருந்து அடுத்த வருஷம் போடுவேன். ஆமாம் ஆமாம். இல்லாட்டி தோட்டம் படிக்க வேண்டியதான். ஆமாம். செலவு கூடுமேங்க? செலவு என்ன, செலவு தான் ஆகும். காட்டு பயிர் பண்ணுறோம் அப்படின்னா செலவு தான். எல்லாத்தையும் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஈல்டு வருதாங்கிறத பார்க்கறதுக்கு தான். இல்லை, நிறைய பேர் நான் அடிச்சு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா சவுக்கு கூட அடிச்சு போடுறாங்க. சவுக்கு ஆரஸ்துக்கெல்லாம் அடிச்சு போடுறாங்க. அது என்னமோ அது இன்ன வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கல. பார்த்துக்கலாம். சரி, ரைட்டு, பார்த்துக்கலாம். அடிச்சு விட்டு பார்ப்போம் எப்படி பவுடர். ஆமாம் ஆமாம். ஒரு அடிச்சு புண்ணாக்கு அடிச்சு மாவாகி காட்டுறோம் பாருங்க. இல்லை எவ்வளோ நைஸாகி போச்சு பாருங்க. நைஸாக இருக்கலாம். நான் பெருசு இதுக்கப்புறம் பெருசு எடுக்க முடியாது. இல்லை இது போதும். அவ்வளோதான் இருக்கு பாருங்க. எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்க. எத்தனை கிலோ இல்லை புண்ணாக்குது? இந்த மிஷினில் இப்படி தான் நம்மளால் அடிக்க முடியும். ஏன்னா இது எத்தனை கிலோ வாங்கி நமக்கு ஓரளவுக்கு பயனுள்ள மிஷினில் இதுவும் ஒரு நல்ல பயனான மிஷின் தான். இதுவும் நமக்கு கிட்ட வாங்கி 3 வருஷம் மேலே ஆகுது. பெருசாக வேணும்னு செலவில் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இதான் இப்பயும் ஒரு டைம் சொல்கிறேன்.